ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிறுதானிய உணவான குதிரைவாலி அரிசியில் நான் ரொம்பவே சுலபமான முறையில் இட்லி எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்ததுங்க. அதுவும் மிக்ஸி ஜாரில் பண்ணிட்டேங்க. இந்த மாவு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கிரைண்டரில் கூட போடலை. நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இந்த குதிரைவாலி அரிசியை உடனே மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 200 உலக்கில் போடுறேங்க. டம்ளர்லேயும் போடலாம். இந்த உலக்கில் நான் 2 உலக்கு போட போகிறேன். நீங்கள் டம்ளர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே 2 உலக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அரை உலக்கு உளுந்து போடணும். டம்ளரில் இருந்தாலும் இதுதான் அளவு. இது ஊற வச்ச உடனே கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா இதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஊறுற தண்ணியில் இதோட சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கும். அதனால் உடனே கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிடலாங்க. இது அரை மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். அதே மாதிரி உளுந்து அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நான் அதில் 2 உலக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இதில் அரை உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம ஊற வச்சிடலாம். இது நம்ம இப்போ நைட்டு இட்லி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலையில் நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நைட்டுக்கு நம்ம இட்லி செஞ்சுக்கலாங்க. இது பாருங்கள், உளுந்துமே நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டேன். இந்த உளுந்தும் சரி, இந்த குதிரைவாலி அரிசியும் சரி, நம்ம மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நான் உளுந்த மாவு அரைச்சாச்சு. இப்போ உளுந்த மாவு கொஞ்சம் நேரம் அரைச்சி பின்னாடி கொஞ்சம் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வரும்போது ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த குதிரைவாலி அரிசி அதோட சேர்த்துக்கலாம். நம்மளோட உணவு பழக்கத்தில் நம்ம அடிக்கடி இந்த சிறுதானியங்களை உபயோகப்படுத்திக்கலாங்க. நம்மளோட வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அது இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்தாச்சு. ஒன்றாவே அரைச்சி எடுத்தாச்சு. முதல்ல நான் உளுந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டுட்டு இப்போ குதிரைவாலி அரிசியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரு இன்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உப்பு சேர்த்து அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இவ்வளவு தாங்க. இந்த மாவு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈவினிங் பார்க்கலாங்க. நான் காலையில் டைமில் தான் அரைச்சி வச்சேன். இப்போ பாருங்கள், நான் மதியம் பார்க்குறேன் கொஞ்சமாக பொங்கி இருக்குது இந்த மாவு. மதியம் நான் அந்த மூடி எடுத்துகிட்டு நான் பார்த்தேங்க, கொஞ்சம் நல்லா பொங்கியிருக்கு. நம்ம சாயங்காலத்துக்குள்ளே நல்லாவே பொங்கிடும் இந்த மாவு. இதுக்கு சாம்பார், சட்னி, நம்ம நார்மலான இட்லிக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதில் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நான் திருப்பி மூடி வச்சாச்சு. திருப்பி நம்ம ஈவினிங் பார்க்க போகிறப்ப இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்துகிட்டு நம்ம இட்லியை நம்ம ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் மாவு தாங்க ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஊற்றினாலே எல்லாம் சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்ல பெருசாக வரும் இட்லி இந்த மாவு. அதனால் நம்ம கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம் அந்த மாவை. ஒவ்வொரு தட்டுலையுமே ஒவ்வொரு குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு கலக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்றது தெரியும். இவ்வளோக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைச்சோம். ஒவ்வொரு குழியிலையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இட்லி புஷ்ஷுன்னு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படி பெருசாக வரும் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு தட்டுலையுமே ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி துணி போட்டு தாங்க இட்லி செய்வேன். இட்லி குக்கரில் செய்கிற இட்லி எங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இது நம்ம நார்மலாக இட்லி வேறு டைம் தாங்க எடுக்கும். பாருங்கள், சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.